அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஆர்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக மட்டன் குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம். அது மட்டன் மிளகு குழம்பு. அதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்சி ஜார் எடுத்துட்டு நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். 3 வெங்காயத்துக்கு நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ என் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் தான். இப்போ 2 ஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகு பொடி. பாருங்கள், மிளகு பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதை போய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை போய் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர் கேஸில் குக்கர் வச்சு நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கிட்டே இருக்கும் போது நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இருக்கட்டும். இது கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். மட்டன் சேர்த்து இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சேர்த்து இப்போ 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம 2 விசில் ஒரு மட்டன் ஒரு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய 2 விசில்லையே நல்லா வெந்துடும். உங்களது எப்படி இருக்குன்னு பார்த்து 4, 3ன்னு அப்படி விட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 2 விசில்லையே நல்லா வெந்துடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கடைசியாக மல்லித்தழை போட்டு நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினோடனே எப்படி இருக்குது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் விட்டு நல்லா விசில் அடங்கி சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மிளகு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன், பீஃப் எது வேணாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் நீங்கள் விசில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் பிளெயின் ஷேர்வா கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரியே ஷேர்வா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.